குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 2/9/2025 வருடம் பிறந்து 245 நாட்கள், இன்னும் இருக்கிறது 120 நாட்கள். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 17ஆம் நாள், வளர்பிறை தசமி. மூலம் அப்படிங்கிற தனுசு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம், சந்திரனின் பிரயாணம். அஷ்டமம் அப்படிங்கிற கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். ரிஷபராசியிலும் மேஷராசியிலும் இன்றைய நாள் நல்ல நேரம் காலை 7:45 8:45, சாயங்காலம் 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45, சாயங்காலம் 7:30 8:30. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3 4:30, குளிகை காலம் 12 1:30, யமகண்டம் 9 10:30. சூலம் இன்றைக்கு வடக்கு, பரிகாரம் பால். சிம்ம லக்னத்திலே சூரியனின் இருப்பு 2 நாழிகை 32 வினாழிகள். இன்றைக்கு நமக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் எழுமாத்தூர் கனகாச்சல குமரன் கோயிலே சென்று வழிபடும்போது கிடைக்கும். பிரீத்தி நாம யோகம் அப்படிங்கிறதும் தைத்துல கரணம் அப்படிங்கிறதும் இன்றைக்கு கரண யோகங்கள். வாசனை திரவியங்கள்லாம் பூசியிருப்பாங்க. அத்தரும் ஜவ்வாதும் அள்ளியே பூசிடனும் அங்கம் மணக்கவில்லையே அப்படின்னு. அப்படி அத்தர் ஜவ்வாதெல்லாம் பூசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய ஆபரணங்களை அணிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். புதுசாக ஜுவல்ஸ்லாம் வாங்கலாம், இன்றைக்கி பர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கலாம். ரொம்ப நல்ல நாள். ஏகாதசியிலே எந்த ஆண்மகன் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜென்மத்துக்கும் பணத்தடை அப்படின்னு இருக்கவே இருக்காது. பண வரவு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. பல மங்கள காரியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று. பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய நாள். அதனால் ஐட்டினரிஸ் போடுறது, பிரயாணங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அழகாக பண்ணலாம். இன்றைக்கி புது மனை புகுதல் எல்லாம் செய்வதற்கு நல்ல நாள். வீடு மனை வாகன யோகங்களை பற்றின காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கும்போது சூரிய புத கேது அமர்ந்திருப்பது சிம்ம ராசியிலே, செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னி ராசியிலே, ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே, சனி வக்கரகதியில் அமர்ந்திருப்பது மீன ராசியிலே, மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு சுக்கிரன் அமர்ந்திருப்பது கடகராசியிலே, சந்திரன் அமர்ந்திருப்பது இன்றைய நாளிலே நமக்கு மூல நட்சத்திரம் என்பதனாலே தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அவரை குருவும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதும் இன்றைக்கு கூடுதலாக விஷயங்கள். இப்படி இருந்தால் எப்படி ஒருக்கும் ராசிகளில் பலன்களாக அமையும் என்பதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள் காணலாம். வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் அமர்ந்ததுனாலே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. செய்யக்கூடிய காரியங்களிலே தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாவதனாலே கொஞ்சம் எதையுமே எக்ஸ்ட்ராவேஜன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்வாங்க. முதல்லையே அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை இன்றைக்கி செஞ்சால் போதும். சட்டுன்னு ஆக்ஷன் கொடுத்தோன்னோ அப்புறம் செய்யலாம் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்கள். தடைகளை நீக்கி புதிய எழுச்சியும் வளர்ச்சியும் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்திலே சந்திரன். அதனாலே கொஞ்சம் மயக்க நிலை வருவதற்கும், சுவாச கோளாறு ஏற்படுவதற்கும், கபம் போன்றவை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தானே. ப்ரிகாஷனரி ஆக்ஷன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக, முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செலவுகள் கட்டுப்படும். ஏற்கனவே கொஞ்சம் லாபங்கள்லாம் கொடுக்குமே சார். லாபம்லாம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும், குருவை தன் பார்வையால் பார்க்கக்கூடிய சந்திரனாக குரு சந்திர யோகங்கள் உங்களுக்கு தொடர்ந்து பலன்களை கொடுத்து கொண்டிருப்பது, லாபத்தை கொடுப்பதாகும் அமைதரு. உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 3ஆம் இடமான கடகராசியிலே அமர்வதனாலே சௌக்கியங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. அதனால் சந்தோஷங்களுக்கு மனை வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும். உறவுக்காரங்கிட்ட பேசும்போது எக்ஸ்ட்ரா பேசலாம் வேண்டாம், வாயை கட்டிட்டு பெட்டர். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலமும் நலமும் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ராசிக்குள்ளே இருக்கிற குருவை சந்திரன் பார்க்கிறார். குரு சந்திர யோகத்தை பெறுகிறார். அதனால் மனதிலே கலக்கங்கள் நீங்கிவிடும், சுகங்கள் உண்டாகும். இல்லற சுகம் மேலும் நடுவிடும். கலத்திரவங்களோட அன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் உங்களுக்கு எப்பவும் கொடுக்கல் வாங்கலாம் ஈஸியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆனவர் உங்களுக்கு மேன்மேலும் பலத்தை கொடுப்பதற்காக இருப்பதனாலே லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கான வாய்ப்புகளும், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நன்மை பலவும் செய்வதற்கு காத்திருக்கிறார். கூடவே கேதுவும் புதனும் சேர்ந்திருப்பதனாலே புத்தி தடுமாற்றங்கள் இருந்தாலும் தனவரவை கொடுக்கக்கூடிய கேது இருப்பதனால் ஞானகாரகன் மூலியமாக இருக்கக்கூடிய பணங்கள் எப்பயுமே பெருநீளாக வந்துக்கிட்டே இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் அமர்ந்திருப்பது 4ஆம் இடமான மனை வாகனஸ்தானத்தில் இருப்பதனாலே அதன் மூலமாக வாய்ப்புகள் பலதும் பெறுவற்றும். அதனால் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தொடர்ந்து வரைக்கும் கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டே இருக்கலாம். போதும் 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அசாத்தியம் சாதக சுவாமின்னு எதையுமே சாதிக்க முடியாதெல்லாம் சாதிக்கக்கூடியதான ஆஞ்சநேயரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலங்கள் நலங்கள் பெறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே ராசிநாதன் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு போய் பார்க்கும்போது உங்கள் ராசியின் 6ஆம் இடமான தனுசு ராசியில் போய் உட்கார்ந்துட்டார். அப்போது உங்களுக்கு இன்றைய நாளிலே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையினாலே, இந்த சந்திரனும் குருவும் பார்த்து கொள்ளக்கூடிய யோகங்களினாலே கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கடன் மட்டும் இல்லை, வழக்குகளிலே ஜெயம் உங்களுக்கு உண்டு. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடிய நாள் இன்று. குடும்பத்திலே கொஞ்சம் தெளிவற்ற நிலைகள் உண்டு. மனக்கவலைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே சிறிய விஷயத்திலே வெற்றிகளை காணக்கூடிய நாளும், செவ்வாயின் தைரியம் இருப்பதனாலே உங்களுக்கு லாபங்களும் வரக்கூடிய நாள் இன்று. 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தை நலத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே. சூரிய கேது புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியானது 5ஆம் இடமானதாலே யூக வணிக வர்த்தகங்களிலே லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை குருவின் அருளாலே பெறக்கூடிய நாளாகும்.
5-11 தொடர்பு அப்படின்னாலே லாபத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு புதிய வரவுக்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி கொள்ளலாம். இந்த நாள் 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அசாத்தியமான காரியங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய வித்தைகளை கொண்டவர் ஆஞ்சநேய பகவான். அஷ்ட சித்திகளையும் ஒருங்கே கொண்டவர். அதனாலே அவரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருகும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய் தன் பார்வையால் தனுசு ராசியை பார்க்க அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இன்னைக்கு குரு சந்திரன், இந்த சந்திரனை குருவும் பார்க்கிறார். குரு சந்திர யோகம், சந்திர மங்கள யோகம், இப்படி யோகங்களை நிறைய கொண்டு குவித்திருக்கிறது. இன்றைக்கு மண் மனை வாகனத்திலே சில புதிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பூமிகாரகன். புதுசாக பூமி வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி வாங்குங்க. மண் மனை வாகனம் மட்டும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய மாத்ரு காரியங்கள், தாயாருக்கு எதனால் நல்லது செய்யணும்னா செய்யுங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அனுகிரகமான ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து உங்களை வந்து கொண்டிருக்கும். அதனால் வாழ்க்கையிலே திருப்திகரமான வாழ்க்கையை வாழலாம். எதிர்பார்த்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த மாதிரி வேலை, எதிர்பார்த்த மாதிரி குழந்தை, எதிர்பார்த்த மாதிரி குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். அதை விட என்ன முடியும்? அப்படிப்பட்ட வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் இன்று. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி இருக்கலாம். 1-11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே ஆஞ்சநேயரை வழிபடுவதும் உங்கள் எண்ணம் போல் வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர உட்கார்ந்திருக்கிற சந்திர பகவான் குருவினாலே பார்க்கப்படுகிறார். குரு சந்திர யோகத்தை பெறுகிறார். அப்படிங்கிறதும் அங்கே சனியின் பார்வையும் செவ்வாயும் பார்வையும் இருப்பதனாலே உங்கள் முயற்சியிலே பல்வேறு புதிய விஷயங்கள்லாம் வெளிப்படும். நற்செயல்கள் வர ஆரம்பிக்கும். லாபங்களும் ஆதரவும் பெருகும். மகிழ்ச்சி பெருகும். கீர்த்தி வருவதற்கான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் அதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அழகாக லைன் அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறத லைன் பண்ணிக்கோங்க. முதல்லையே நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக தெளிவான விஷயங்கள் படிப்படியாக புரிந்து எக்ஸிக்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு ஆஞ்சநேயரின் துணையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர குரு தன் பார்வையாலே குரு சந்திர யோகத்தை பெற்றுத் தருவதனாலே மனதிலே எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய உண்டு. சில வகையில் செலவுகளும் உண்டாகக்கூடிய நாள் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனாலும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 11ஆவது இடமான லாபஸ்தானத்திலிருந்து தன் பார்வையை செலுத்துவதனாலே செலவுக்கேற்ற வரவை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனாலே திருப்தி உண்டாகக்கூடிய சூழ்நிலை. சனி பகவான் தன் பார்வையாலே 4ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது, 4ஆம் இடம்ங்கிறது மண் மனை வாகன யோகத்திலிருந்து பார்ப்பதனாலே அது கேந்திரஸ்தானம். அப்பனால் நிலையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. இப்போ நிலையான பலனை 2ஆம் இடம் பெற்றுக்கொள்வதற்கு 2-11 என்ற தொடர்பு இருந்தாலே பைசா வந்துடும். அதனால் பைசாவுக்கு கவலை இல்லை. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரனே உங்கள் ராசிநாதனான குருவின் நேரடி பார்வைக்கு விட்டுட்டீங்க.
8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பதனாலே குடும்பத்திலும் குழப்பம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, இணக்கமான கணவன் மனைவி உறவு, மனதில் நான் நினச்சேன் நீ முடிச்சிட்டேன், நீ நினச்சேன் நான் முடிச்சேன்னு ஒரு ஜாடிக்கேற்ற மூடிங்கிற ஒரு ஃபிட்டிங், அந்த ஃபிட்டிங்கில் பர்ஃபெக்டாக எல்லோரும் செட் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. அதனால் கலகம் குறைந்து சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூரியன் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்திலே அமர்ந்து 3ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். தந்தையின் அருளாலே அனைத்து விதமான செயல்பாடுகளும் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், குருவின் அருளாலே அனைத்து விதமான விஷயங்கள் நடக்கிறதுனாலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 12ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளர சந்திர பகவான் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க, இந்த மூலம்ங்கிறது கேது அப்படிங்கிறதுனால அந்த கேது அமர்ந்திருப்பது அஷ்டமஸ்தானத்திலே சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்து குடும்பஸ்தானமான கும்பராசியை பார்ப்பதனாலும், இந்த குருவானவர் 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு மறைவுஸ்தானத்திலிருந்து மற்றொரு மறைவுஸ்தானமான 12ஆம் இடத்திலே பார்ப்பதனாலும் வரக்கூடிய நஷ்டங்கள் லாபங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செலவுகள் குறைந்து லாபங்களை பெருக்கித் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. பொறுமையுடன் எந்த காரியம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். வரவுகளிலே கவனம் வைத்து செய்யக்கூடிய நாள் இந்த நாள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே புகழும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் என்பதனாலே சற்றே எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருந்தீர்களானால் இந்த நாள் நல்ல இனிய நாளாக அமையப் போகிறது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், 12ஆம் இடத்திலே மூலம் என்கிற நட்சத்திரத்திலே இருப்பதனாலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதனாலும் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிறமான பிராபலங்களும் அப்படியே சால்வாயிடும். மலை போல் வந்தது பனி போல் நீங்கிவிடும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். அவர் குரு பார்க்குறதுனால குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது இருக்கு. மங்கள யோகம் அப்படிங்கிறதும் உண்டு. இன்றைக்கி எப்படி என்றால் செவ்வாய் தன் பார்வையால் அந்த தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போது யோகங்கள் பலதும் கொண்டதாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. புதிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், உங்களுடைய காரியங்கள் பெருநியலாக தொடர்ந்து வரக்கூடியதாக அமையும். லாபத்தை பெறக்கூடிய எண்ணங்கள்லாம் நல்லபடியாக வரும். சுக்கிரன் பார்வை 11ஆவது லாபஸ்தானத்தை பார்க்குது. விரயத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதும் உண்டாகும். அப்போ லாபங்கள் பலதும் பெறுவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குறது. தொழில் ஸ்தானத்துக்குரியவனான செவ்வாயுடைய பார்வையானது லாபத்தை பார்க்குது. அப்போ லாபம் பன்மடங்காக பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்திர யோகங்கள் எப்பவுமே நல்லதை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரகதியிலே இருந்தாலும் தன் பார்வையாலே எகெயின் லாபஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடுதலான பலவிதமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கிறது. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையணும்னா என்ன பண்ணணும், மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பகவானை வழிபடணும். அதனாலே லாபங்கள் பன்மடங்காக பெறுவதற்கு வழிகள் இன்னும் நிறைய வழிகள்லாம் ஓப்பன் பண்ணி கொடுப்பார். அதனால் இனிய நாளாக அமையும். மீனம் ராசி அன்பர்களே, சனி வக்கரகதியிலே இருக்க செவ்வாய் தன் பார்வையாலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் குடும்பஸ்தானமான மேஷராசியும் செவ்வாய் பார்க்கிறார். அப்படிங்கிறதும் சனி தன் பார்வையாலே உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதும், தொழில்ஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பது ரொம்ப முக்கியம். தொழில்ஸ்தானத்திலே குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் குரு சந்திர யோகத்தை கொடுப்பதனாலே வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும்,
புதிய வேலை வாய்ப்புக்கான மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த மாற்றங்களும், வெளிநாடு வர்த்தக தொடர்பிலே லாபங்களை எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு லாபத்தை பெறுவதற்காக சூரியனின் பார்வையானது கும்பராசியிலே விழுவதனாலும், அதை யோகமாக மாற்றிக் கொடுப்பதற்கு செவ்வாயின் பார்வை சந்திரன் மேலே இன்று விழுவதனாலும் உங்களுக்கு வாழ்க்கையிலே முயற்சிகளுக்கான எண்ண ஓட்டத்திற்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சில அன்பர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று பாஸ்போர்ட், விசா போன்றவற்றில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடியது உங்கள் வாழ்க்கையிலே பலத்தை பெருக்கி கொடுக்கும். அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுபிட்சமான நாள் 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.